கண்களில் ஏன் கண்ணீர்? கவலைக்கு யாது காரணம்? ஓ, புரிகிறது. நீ சொன்னது கேட்டது. மங்கள வாழ்க்கை இல்லையே என்று மனம் நொந்து போய் நிற்கிறாய். அன்னை ஈஸ்வரி, அவளே ஜனனி. ஆயினும் மகளே, ஒன்று நீ அறிய வேண்டும். மாந்தர்களுக்கு வழிகாட்ட மண்ணுலகிலும் தெய்வங்கள் வந்து திருமணங்கள் நடத்தி இருக்கின்றன. அவற்றின் தத்துவம் அறிந்து அந்தந்த தலங்களுக்கு சென்று திரும்பினால் சொல்லுங்கள் தாயே, அவ்வண்ணமே செய்கிறேன். மாங்கல்ய பாக்கியமே முதலில் நீ தேடுவது. மதுரையில் கொலுவீற்றிருக்கிறாள், அதை உனக்கு தர வேண்டும். அவளை வணங்கினால்தான் மனதில் குகந்த மணவாளன் மாங்கல்யமும் கிட்டும். அவள் கதை என்ன தாயே? சொல்லுகிறேன் கேள். சேரனையும் சோழனையும் வென்று பாண்டிய நாட்டிலே மும்முடி பாண்டியனாக கொலுவீற்றிருந்தான் மலையத்வஜ பாண்டியன். பிறர்க்கரிய பேர்கள் பல பெற்றிருந்தும் பிள்ளை பேர் இல்லையே என்று உள்ளம் கனிந்து உருகினான். அதற்காக புத்திர காமேஷ்டி யாகம் தொடங்கினான். நல்லோரே, மதுரை வாழ் மக்களே, ஓர் அறிவிப்பு. மதுரையை ஆளும் நமது மாமன்னர் மலையத்வஜ பாண்டியர் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்கிறார். அனைவரும் மன்னரை வாழ்த்த வருக வருக. ஓம் நமஸ்தே பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய த்ரிபுராந்தகாய த்ரிகாலாக்னிகாலாய காலாக்னிஹஸ்தாய நீலகண்டாய ருத்ரேந்திராய சர்வேஸ்வராய சதாசிவாய தேவன் மகாதேவாய भगवान विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरान्तकाय त्रिकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय ऋषिकेशाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय சுவாமி, நம்முடைய பக்தனாகிய பாண்டியன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறான். ஆனால் மகப்பேற்றை அடையும் பாக்கியம் அவன் மனைவிக்கு இல்லையே. தாங்கள் மனது வைத்தால் அந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு யோகமுள்ள குழந்தையை உருவாக்கி தர முடியாதா? முடியும், ஆனால் கூடாது. ஏன்? விதி என்று ஒன்று இருக்கிறதல்லவா? ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஸ்வாஹா. மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஸ்வாஹா. பார்த்தீர்களா, அவர்கள் என்னையும் பூஜிக்கிறார்கள். ஆமாம், பாண்டியரசு குழந்தைக்காக இயங்குவது என் தாய் உள்ளத்தை உருக்குகிறது. அதனால் பாண்டியனின் மகளாக நானே பிறக்கப் போகிறேன். விதியை மீறப் போகிறாயா? மன்னியுங்கள் சுவாமி, யாகத்துக்கும் பூஜைக்கும் பலன் உண்டு என்று கூறியவரும் தாங்கள் தானே. தங்கள் சொல்லை மெய்ப்பிக்கத்தான் புறப்படுகிறேன். மலையத்வஜன் மகளாக நீ பிறப்பதால் அவன் மகிழ்ச்சி அடையப் போவதில்லை. புரிகிறது பிரபு. குழந்தையின் உடலில் ஒரு குறையை ஏற்படுத்த நினைக்கிறீர்கள். ஆம். அப்படியானால் அதையும் என் விதியாக ஏற்றுக்கொள்கிறேன். சக்தி, ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. நான் வந்த நேரம் நல்ல நேரம்தான். நாரதா, எங்களுக்குள் ஒரு சர்ச்சை. யார் சொல்வது சரி என்று நீயே சொல். ஐயன் சொல்வதுதான் சரியாக இருக்கும். நாரதா, அன்னை சொல்வதும் தவறாக இருக்க முடியாது. என்ன? நான் நன்றாக மாட்டிக்கொண்டேன். ஐயனே, அம்மையே, நாரதன் வந்தாலே கலகம்தான் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். உங்கள் சர்ச்சையை தீர்த்து வைத்தாலாவது அந்த அவப்பெயர் மாறுமல்லவா? நிச்சயமாக மாறும். அது போதும். உங்களுக்குள் ஒரு போட்டி. அதில் வெற்றி பெறுபவர் சொற்படி மற்றவர் நடக்க வேண்டும். என்ன போட்டி? நடன போட்டி நடத்தினால் வெற்றி எனக்குத்தான். என் பெயரே கூத்தன். எதற்கு இன்னொரு சர்ச்சை? ஆடி பார்த்து விட்டால் தெரிகிறது. அரகர மகாதேவ், அரகர மகாதேவ். தாம் தத்தி தத்தண்ண தத்தாம் கண்ணத்த சுட்டு தத்தாம் சுட்டு தத்தி தத்தாம் திப்பி தக்கடக கதிந்தாக தட்டிக்கட்ட தகத ரத்திந்த தக்க ததிந்தாக தட்டிக்கட்ட தகதே ரத்திந்த தக்க கதிந்தாக தட்டிக்கட்ட தக ரத்திந்தாக தட்டிக்கட்ட தக கதிந்தாக ததிந்தாக கதிந்த திந்த ததிந்த திந்த ததிந்த ரக்கதிந்த 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 திந்த 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 ரக்கதிந்த ரக்கதிந்த
தடி தடி தஜம் தாரி தகட தக 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 தடி தடி தஜம் தடி தடி தனம் தடி தடி தரம் தடி தடி ததி ஆண்டவனே, அம்மையே, நிறுத்துங்கள், நிறுத்தி விடுங்கள் ஐயனே, நிறுத்தி விடுங்கள். ஐயனே, தாங்கள் ஆனந்த தாண்டவம் ஆடினால் உலகம் மகிழும், ருத்ர தாண்டவம் ஆடினால் உலகம் தாங்குமா? எல்லாம் அறிந்தவர் தாங்கள், ஏதும் அறியாதவர் போல் எதற்கு இந்த நாடகம்? அன்னை சக்தி மண்ணில் அவதரிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அருள் புரிய வேண்டும் ஐயனே, அருள் புரிய வேண்டும். தவமே வடிவான தமிழ்கடலே, எங்கள் மலர் செல்வத்தை ஆசீர்வதியுங்கள். வேண்டாம் அரசே, வேண்டாம். இந்த அமுத குளிர் நிலவை, அழகு தமிழ் பொழிலை ஆசீர்வதிக்கும் தகுதி எனக்கில்லை. தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இது தெய்வீக குழந்தை, மக்கள் எந்நாளும் இவளை தொழுது கொண்டே இருப்பார்கள். தடையில்லாத தகமை பெற்ற இப்பெண்ணுக்கு தடாதகை என்று பெயர் சூட்டுகிறேன். தடாதகை பிராட்டியார். தவத்திற் சிறந்த பெரியோர்களே, வேத விற்பன்னர்களே, விலை மதிக்க முடியாத இந்த மலர் செல்வத்தை வேள்வியில் இருந்து பெற்றுள்ளோம். நீங்கள் அந்த வேள்வியை எவ்வளவு ஹிருதயபூர்வமாக செய்திருக்கிறீர்கள் என்பதற்கு இந்த குழந்தையே சாட்சி. அதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாண்டிய மன்னர், மகாராணியார், முப்புறம் எரித்தவனே, முக்கண்ணன் அருடைய குழந்தை என்பதை நாங்கள் எக்காலமும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி படைத்தாயோ? பாண்டிய மன்னா, நீ வருந்த தேவையில்லை. மணவாளனாக வரப்போகிறவரை பார்த்தவுடனேயே உன் மகளின் குறை மறைந்து போகும். என் தங்கை பார்வதி பாண்டிய மன்னனின் மகளாகி ஆண்டுகள் ஆறாகிவிடும். ஆமா, இன்று அவளுக்கு வித்யாரம்பம். அதற்கு முன் நான் அவளை சந்திக்க வேண்டும். இந்த கோலத்திலா? இல்லை, இதோ பார். ஓ, இடைச்சிறுவன் வேடமோ? ஆமா, அல்லிக்கொடி போன்ற உன் இடையை தழுவும் சிறுவன். வெண்ணை திருடும் எண்ணமில்லையே. உன்னை விடவா வெண்ணை சுவைக்கும்? அது சரி, இந்த வேடம் எப்படி? அழகாகவே இருக்கிறீர்கள். கண்ணே, சிறிது நேரம் உனது மடியில் படுக்கட்டுமா? எப்போதும் விளையாட்டுத்தானா? சிறுவன் தானே, ஏதோ விளையாட்டு புத்தி. வரட்டுமா? என் பெயர் அழகன். பொருத்தமான பெயர். உன்னை பார்க்கும் பொழுது யுகம் யுகமாய் பழகியதை போல ஒரு பாசம் இருக்கும். உறவில் உனக்கு அண்ணன் நான். பார்த்ததே இல்லையே. புதிய உறவா? பழைய உறவுதான். இப்போது அதில் ஒரு புதிய உருவம். புரியவில்லையே. இப்போதைக்கு ஒன்று மட்டும் புரிந்தால் போதும். நீ வளர்ந்து பெரியவளாகி கணவன் வீட்டுக்கு செல்லும் வரை பிறந்த வீட்டின் பெருமையைத்தான் காப்பாற்ற வேண்டும். இதுதானே என் பிறந்த வீடு. இல்லையம்மா, இது நீ வளரும் வீடு. கிடைக்கதான். பிறந்த வீடு, வளரும் வீடு, புகுந்த வீடு என்று எனக்கு மட்டும் 3 நியதிகளா? ஆம், இது தேவ ரகசியம். உரிய நேரம் வரும்போது நீயே தெரிந்து கொள்வாய். சரி அண்ணா, பிறந்த வீட்டின் பெருமை என்று எது சொல்ல வந்தாயே? சொல்கிறேன் அம்மா.
சிந்தம் நமோது சிந்தம் அன்பே சிவம் அன்பே தெய்வம் இல்லை இல்லை அன்பே சிவம் இல்லை இல்லை அன்பே தெய்வம் என்னம்மா சிவன் தானே அன்பு என் வைஷ்ணவத்தில் அன்பில்லையா குருதேவா சைவன் தானே முதலில் தோன்றியது எப்படி இருக்க முடியும் சிவன் அழிக்கும் கடவுள் திருமால் காக்கும் கடவுள் அப்பா நீங்களே சொல்லுங்கள் காப்பவன் முதலிலா அழிப்பவன் முதலிலா இளவரசி இப்போது நான் குருவா அல்லது நீங்கள் எனக்கு குருவா என் கேள்விக்கு இதுவா பதில் மகளே குருதேவர் சொல்வதைத்தானமா நீ கேட்க வேண்டும் சொல்வது யார் என்பது முக்கியம் அல்லம்மா சொல்லப்படுவது என்ன என்பதுதான் முக்கியம் மன்னியுங்கள் குருதேவா திருமாலையன்றி நான் ஒருவரையும் வணங்க மாட்டேன் காரணம் என்னம்மா? அப்பா பிறந்த வீட்டின் பெருமையை காப்பாற்ற நான் நாராயணனைத்தான் வணங்க வேண்டும் மன்னர் பெருமானே நாவின் திறத்தாலேயே இந்த நாணயத்தை வென்று விடுவார் நமது இளவரசி இது சாதாரண குழந்தை அல்ல அறிவின் பிறப்பிடம் ஆழப் பிறந்த மங்கை என்னம்மா அழைத்தீர்களாமே ஆமா கோவிலுக்கு போக வேண்டும் இன்று சிவராத்திரி அல்லவா சிவனாரின் ராத்திரிகளில் சிறப்பானது ஒரு ராத்திரி தானோ அப்படி இல்லை அம்மா உலகம் முழுவதும் ஆண்டவனுக்குரியதுதான் ஆனால் சில இடங்களில் தானே கோவிலை கட்டுகிறோம் அதே போலதான் ஒரு ராத்திரியை சிவராத்திரி என்று சிறப்பாக கொண்டாடுகிறோம் என்ன செய்வதம்மா என் இதயம் சைவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்ன மறுபடியும் நமது மகள் திருமால் பெருமை பாடுகிறாளா? பரவாயில்லை, காலம் அவள் கண்களை திறக்கும். நாம் சிவ பூஜைக்கு போகலாம். திருமாலே
இந்த சிந்தனையில் இருக்கிறீர்கள்? தேவி, தேவலோகத்து பாரிஜாத மலர் என்றால் அதை செடியிலேயே விட்டு வைப்பதால் என்ன பயன்? ஆமா, பறித்தெடுத்து பூஜையில் வைத்தால்தான் மலராக பிறந்ததின் முழு பயனும் அதற்கு கிட்டும். தேவி, நமது அருமை மகள் அற்புதமான பாரிஜாத மலராய் பூத்து குலுங்குகிறாள். அதை உரிய இடத்தில் சேர்க்க வேண்டியது நம் கடமை அல்லவா? ஆமா, உடனே சுயம்வரத்துக்கு ஏற்பாடு செய்யலாமே. அதைத்தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் எல்லா தேசங்களுக்கும் ஓலை அனுப்புங்கள். இல்லை தேவி, இதை நான் ஒரு புதிய முறையில் நடத்தப் போகிறேன். நமது மகளின் ஓவியத்தை முதலில் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் அனுப்புவோம். ஓவியத்தை விரும்புவோம் அந்த காவியத்தை காண வரட்டும். அவர்களில் ஒருவரை அவளே தேர்ந்தெடுக்கட்டும். சரிதானே? அப்படியே செய்யுங்கள். எங்கே இடம் அந்த பாண்டிய ராஜகுமாரியின் படம்? அழைத்தீர்களாமே? ஆமாம், கல்யாண பெண்ணின் ஓவியம் என்று சொல்லி காளியின் படத்தை அனுப்பி நம்மை அவமானப்படுத்தினானே அந்த பாண்டியனை பழிவாங்கிய தீர வேண்டும். உடனே படைகளை திரட்டுவோம். உறவு மலரட்டும் என்றுதான் என் மகளின் ஓவியத்தை அனுப்பி வைத்தேன். இப்படி பகை வெடிக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. அஞ்ச வேண்டாம் அரசே, நமது படை வீரர்கள் தயாராகவே இருக்கிறார்கள். நமது படையின் வலிமை பற்றி எனக்கு ஐயமில்லை. ஆனால் என் உடலின் நிலைமை, களத்திற்கு நானும் வருவேனா இல்லை? அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். வீர மரணம் அடையாமல் நோய் மரணம் கிட்டிவிடுமோ என்பதுதான் என் கவலை. அத்துடன் சொல்லுங்கள் தந்தை, சொல்லுங்கள். எனக்கு பிறகு இந்த பாண்டிய நாட்டை ஆள்வதற்கு தகுதிகள் அனைத்தும் நிறைந்த நமது இளவரசியார் இருக்கிறார்களே. ஆமாம் ஆமாம். என் செல்வ மகளே, நீ என்னம்மா சொல்கிறாய்? அப்பா, இந்த நாட்டின் அரசு கட்டிலில் நான் தான் அமர வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை. ஆனால் அவசியம் ஏற்பட்டால் எனக்கு அதில் ஆட்சேபனையும் இல்லை. போதும் மகளே, இது போதும். இனி இந்த உயிர் நிம்மதியா? அமைச்சரே, நாளைக்கே அவையை கூட்டுங்கள். என் செல்வ மகளுக்கு முடிசூட்டுங்கள். ஆட்சிக்கு வரும் நாளிலிருந்து இவள் விழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இவளுக்கு மீனாட்சி என்ற பெயரை சூட்டுங்கள். மீனாட்சி மகளே, மீனாட்சி, மீனாட்சி மகளே, மகளே. அவையோர்களே, மீன் பார்வையினாலேயே தன் கைகளை காத்து வளர்க்கும். அதுபோலவே தன் கருணை மிகுந்த பார்வையினால் மக்களை காத்து வளர்ப்பார் நம் மீனாட்சி. பாண்டிய பேரரசி மீனாட்சி தேவியார். என் உயிரினும் இனிய குடிமக்களே, இந்த உலகமெல்லாம் செழிக்க வேண்டும். இது என் ஆசை. உங்கள் உள்ளமெல்லாம் நிறைய வேண்டும். இதுவே என் லட்சியம். வானம் பொழிந்தால்தான் பயிர்கள் செழிப்படையும். அதுபோல வாழ்க்கையில் நேர்மை இருந்தால்தான் மனித உயிர்கள் சிறப்படையும். இந்த அரியாசனத்தில் அமர்ந்திருப்பதை விட உங்கள் அன்பு நெஞ்சங்களில் அமர்ந்திருப்பதையே நான் விரும்புகிறேன். முடிசூட்டி விட்டதால் என்னை தனிமைப்படுத்தி விடாதீர்கள். நான் என்றும் உங்களுள் ஒருத்தி.
பாவமே, இது என்ன கொடுமை? அட போய் என் வேலையை பார்த்துக்கிட்டு. நில்லு. எதுக்காக இவளை பிடிச்சு தள்ளின? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இவ அம்மா எனக்கு சீர் கொடுக்கறதா சொன்ன 200 கழிஞ்ச பொண்ணை இன்னும் கொடுக்கல. இது நியாயமா? அதுக்காக எங்க அப்பா திடீர்னு காலமாயிட்டாரு. எங்க அம்மாவோட வாழ்க்கையே சீர்குலைஞ்சு போச்சு. இந்த நிலைமையில நாங்க எப்படி ஐயா சீர் கொடுக்க முடியும்? அட பாவமே. ஏயா ஒண்ணு பேசாத. பொண்ணோட வந்தாதான் இவ என்னோட வாழலாம். ஓஹோ, சேர்ந்தே வரணுமா? வேண்டியது இல்லை. முதல்ல பொன் வரட்டும், அப்புறம் அந்த பெண் வரட்டும். அப்படியா? இந்த நீ கேட்டது 200 தான். இந்த பையில 300 களைஞ்சு பொண்ணு இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்லுங்க. முதல்ல பொண்ணு வரட்டும், அப்புறம் பெண் வரட்டும் சொன்னியே, இவ அப்புறமா வருவா. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ராத்திரி மட்டும் இவ என் கூட இருக்கட்டும். என்ன சொன்ன? இரு இரு இரு, இதுல என்னப்பா தப்பு? வழியோட போறவன் வலிய வந்து பொன் கொடுத்தனே, அந்த உரிமையில தான் கூப்பிடுறேன். இந்த பொண்ணை நீங்க வச்சுக்க. ஏய், இங்க வா. 1000 கொட்டி கொடுத்தாலும் இவன் நான் கட்டிக்கிட்ட மனைவி. புரியுதா உனக்கு? அது எனக்கு புரியுது. காலம் பூரா உன்னோட வாழ போறவ கிட்ட கூலி கேட்கற மாதிரி பொன் கேட்டியே, அந்த தப்பு உனக்கு புரியுதா? புரியுதுங்க. போ, மனசு திருந்துடுச்சு. எனக்கு அதுவே போறோம். இந்தா, இந்த பெண்ணோட சேர்த்து இந்த பொண்ணையும் நீயே வச்சுக்க. இது என் கூட பிறக்காத தங்கச்சிக்கு இந்த அண்ணன் கொடுக்கிற பரிசம் இல்ல, பரிசு. என்ன மன்னிச்சிடுங்க. அண்ணா, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. எந்த வீட்டுல மனைவி கண் கலங்காம இருக்கிறாளோ அந்த வீட்டுலதான் லட்சுமி குடியிருப்பா. தலைவரே, ஏன் இந்த பதட்டம்? பகைவர் படையெடுத்து வருகின்றனர். முதலில் நெருங்கிவிட்டனர். பாண்டிய நாட்டின் பைந்தமிழ் வீரர்களே, பகை முடிக்க புறப்படுங்கள். வீரத்தின் நிலைக்களமான உங்களை போர்க்களம் அழைக்கிறது. போர் முடிந்த பிறகு உங்கள் மனைவிமார்களில் எத்தனை பேர் ஆரத்தி கரைப்பார்களோ, எத்தனை பேர் அழுது புலம்புவார்களோ, நினைக்கும் போதே நெஞ்சம் துடிக்கிறது. நாம் போரை விரும்பவில்லை. ஆனால் நாட்டையும் நம் மானத்தையும் காப்பாற்றிக் கொள்ள போரில் இறங்குவதை தவிர வேறு வழியே இல்லை. பாயும் மடலையர்களே, பாண்டிய நாட்டில் புல்லும் புலியாகும், மரமும் மத யானையாகும் என்ற புதிய வரலாற்றை படைக்க புறப்படுங்கள். முழங்கட்டும் முரசு. திருமகளே, வெற்றியின் திருவடிவே, இந்த போரில் நீ பெற்ற வெற்றியை உலகமே பாராட்டுகிறது. இப்பொழுது முதல் இது உன்னுடைய நாடு. இந்நாட்டு மக்கள் எல்லாம் இனி உன்னாட்டு மக்கள். இங்கு இறந்து கிடப்போரின் சுற்றத்தார் எல்லாம் இனி என் நாட்டு மக்கள். அவர்களுக்கு என் மீது எப்படி அன்பு இருக்கும்? தாயே, மான்களை கொல்லும் வேங்கையிடமாவது ஒரு நியாயம் உண்டு. அதற்கு பசிதான் தெரியும், பாசம் தெரியாது. ஆனால் மக்களை கொல்லும் வேந்தர்களிடம் என்ன நியாயம் இருக்கிறது? பாவம்தான் நிறைந்திருக்கிறது. தவமுனிவரே, என் பாவத்துக்கு பரிகாரம் காண கைலாயத்திற்கு செல்ல வேண்டும். ஈசனிடமா? அவர் அழிக்கும் கடவுள் ஆயிற்றே. ஆம், அவர் பாவங்களை அழிக்கும் கடவுள். அயலத்தை காப்பதற்காகவே ஆலகால விஷத்தை உண்டு நீலகண்டனானவர். அவர் பாதம் படிந்தால் பாவங்கள் தொலையும். நாராயணனின் பாதம் பணிந்தே பழக்கப்பட்டவள் நமச்சிவாயம் என்று எப்படி சொல்வேன்? இப்பொழுது சொல்லவில்லையா? இதையே பக்தியோடு சொல். முனிவரே, இன்னொன்று, நீ கைலாயத்தில் கால் வைத்த மறுகணமே உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட போகிறது. அப்படியா? ஆனால் நான் அங்கே எப்படி செல்ல முடியும்? ஓம் சிவாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து பாரம்மா. ஓம் சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.
வீர திருமகளுக்கும் நாணம் வந்து விட்டதே. அது மதுரை மண்ணுக்கும் மகேஸ்வரன் கண்ணுக்கும் உள்ள சக்தி. சக்தியே நீதானே சக்தி. சக்தி, விரைவிலேயே நாம் சொக்கநாதனாக வந்து உன்னை மணமுடிப்போம். ஆனால் சொல்லுங்கள் சுவாமி. வரும் சோமவாரத்தில் மிதுன நக்கிலத்தில் உன்னை மனம் புரிய வேண்டும் என்பது விதி. அந்த முகூர்த்த வேளை தவறுமானால் அதன் பிறகு எப்போதுமே சிவன் சக்தியுடன் சேர முடியாது. மாப்பிள்ளை வீட்டார் ஆயிரக்கணக்கில் வருவார்கள் என்று மகாராணியார் ஏகப்பட்ட பேருக்கு சமயத்தை உத்தரவிட்டார்கள். ஆனால் அதனால் என்ன, மிகுந்தவற்றை தானம் செய்து விட்டால் போகிறது. அமைச்சரே, அவர்களை சாப்பிட அழைத்து வாருங்கள். நான் பிறகு வருகிறேன். முதலில் இவன் சாப்பிடட்டும். குண்டோதரா, போய் சாப்பிடு. சாப்பிட வந்தீங்களா? போய் கையால் மீண்டு வந்துருங்க. ஏன் குண்டோதரா, சமையல் கூடத்தில் இருந்த எல்லாவற்றையும் விழுங்கி விட்டாயா? இல்லை, பாத்திரங்களை விட்டு விட்டேன். இன்னும் உன் பசி அடங்கவில்லையா? இல்லை, தாகம் வேறு சுவாமி. மீனாட்சி, கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? என்ன அப்படி கேட்டு விட்டீர்கள்? மதுரை நகரில் வளமான கிணறுகளுக்கும் வற்றாத குளங்களுக்கும் பஞ்சமே இல்லை. தண்ணீர், தாகம், தண்ணீர், தாகம், தாகம்.
சுவாமி, கிணறுகளும் குளங்களும் வறண்டு போய்விட்டன. குறையாத செல்வம் வற்றாத வளம் என்றெல்லாம் கூறினாயே. என்னுடைய அகந்தையை மன்னித்து விடுங்கள் சுவாமி. தண்ணீர் தண்ணீர் சுவாமி, தாகம். இன்னுமா உன் தாகம் தீரவில்லை? இல்லை. குண்டோதரா, வா. போதும் சுவாமி, ஊற்றை நிறுத்தி விடுங்கள். இல்லை, இந்த ஊற்று நீர் ஆற்று நீராக பெருகி எப்போதும் இந்நகருக்கு பயன்பட. இந்த புதிய நதிக்கு பெயர் என்ன சுவாமி? ஐயன் கை வைக்க தோன்றிய நதி, அதனால் வைகை என்றே வழங்கட்டும். நேரமாகிறது. நாளை வார்த்து கொடுக்க வேண்டியவர்களை அழைக்கலாமே. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். மீனாட்சியின் தமையனார் அழகர் மலையிலிருந்து வர வேண்டும். இன்னும் ஒரு நாளிகை தான் இருக்கிறது. தேவி, கண்ணு கெட்டிய தூரம் வரை எந்த ரதத்தையும் காணோம். என்ன இது புதிய நதி? இதுதான் வைகை. சிவன் கை வைத்ததால் உண்டானது. அப்படி என்றால் ரதத்தை ஆற்றில் இறக்க வேண்டியதுதான். பெருமானே, முகூர்த்த வேலை முடிய போகிறது. கொஞ்சம் பொறுங்கள், அழகர் வந்துவிடட்டும். மீனாட்சி, விதி நம் விருப்பத்தை வென்றுவிடும் போல இருக்கிறது. மைத்துனரே, ஏன் இவ்வளவு தாமதம்? வைகையில் பெருமெள்ளம் வந்து விட்டது. அழகர் இறங்கப் போகிறார் என்றால் வைகையில் வெள்ளம் வரத்தானே செய்யும். முகூர்த்த நேரம் நெருங்கிவிட்டது. ஆகட்டும். அம்மையே அப்பா,
மீனாட்சி சுந்தரேஸ்வரா, எம்பிரானே, கருணாமூர்த்தி, அன்னை மீனாட்சியுடன் மதுரையிலேயே எழுந்தருளி எங்களை காத்தருட வேண்டும். செந்தமிழ் புலவரே, எம் சித்தமும் அதுதான். செழிப்பின் அடையாளமாய் பச்சை நிற மேனியுடன் பைங்கிளியை கையிலேந்தி கருணையே வடிவாய் நிற்கின்ற அன்னையை வணங்கும் கன்னியர் திருமண பாக்கியம் பெறுவர். மனமுடிந்தோர் எல்லா நலங்களும் பெறுவர். உனக்கு பணி செய்ய உன்றனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீத்தா, மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா, 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 சொக்கநாதா. பெருந்தேனிரைக்கும் நரைக்கூந்தற்பிடியே வருக, முழுஞான பெருக்கே வருக, பிறை மௌலி பெம்மான் முக்கட்சுடற்கு இடு நல்விருந்தே வருக. பஞ்சமி பைரவி பற்பத புத்திரி பஞ்சனள் பாணியளே, கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேடனை கொடுத்தனல் குமரியளே. அன்னை பராசக்தி மீனாட்சி, அன்னை பராசக்தி மீனாட்சி, அன்னை பராசக்தி மீனாட்சி, மீனாட்சி. நான் மாட கூடலிலே நங்கை மீனாட்சி தேன்மாறி பொழியும் திருமகளாக பொலிவித்திருக்கிறார். மங்கையர்க்கெல்லாம் அவள் அருள்வது மாங்கல்ய பாக்கியம். சொக்க தங்கம் போல் விளங்கும் சொக்கநாதரோடு பக்கத்திலே வீற்றிருக்கும் பாவை மீனாட்சி மதுரையிலே பார்க்கிறேன், மாங்கல்யம் கேட்கிறேன். அம்மா, அந்த விழாவிற்கு எங்களையும் அழைக்கிறேன். மகளே, மாங்கல்ய பாக்கியமே வாழ்வுக்கு போதுமா? கழுத்தில் தாலி கட்டிய பிறகு கணவனும் மனைவியும் படுக்கையில் விழுந்து பாயும் நோயுமாக ஆனால் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியுமா? பணம் போனால் பாதி போயிற்று, உடல் நலம் போனால் அனைத்தும் போயிற்று என்பார்கள். அந்த ஆரோக்கியத்தை அளிக்க வல்ல மகா சக்தியை நீ அறிந்து கொள்ள வேண்டாமா? அது யாரம்மா? சினம் தணிய நோய் தணிய திரு தணிகை மலை மீது மனம் தணிய வீட்டிருக்கும் மங்கை அவள் வள்ளி. அவள் குணம் தெரிந்து கோயில் கொண்டு குடியிருக்கும் குமரன். உடல் நலம் வழங்கும் உன்னத சக்தி அவர்களே. அந்த கதை என்னம்மா? சொல்லுகிறேன். வள்ளிமலை சாரலிலே ஒரு நாள் கந்தன் வந்தான் வள்ளிமலை மேலாக துள்ளி வரும் வேலாடு. கந்தன் வந்தான் வள்ளிமலை மேலாக துள்ளி வரும் வேலாடு. புள்ளிமயில் வேலன் அவன் மங்கை உமை பாலன், பூஞ்சிட்டு கண்ணிடத்து காதல் கொண்ட சீலன், பொன்னழகில் மின்னலிட வெற்றி கொண்ட வீரன். கந்தன் வந்தான் வள்ளிமலை மேலாக துள்ளி வரும் வேலாடு.
வாருங்கள் சுவாமி, அமருங்கள். நாராயண நாராயண, இந்த திருநாளில் தாங்கள் வருவதே ஒரு சுப சகுனம். நான் வந்தாலே கலகம் வரும் என்கிறார்கள், நீ ஒருவன்தான் சுபசகுனம் என்கிறார். நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்று எனக்கும் தெரியும் சுவாமி. ஆஹா, நம்பிராஜா, நான் கலகக்காரன் தான் என்பதை எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டாய். ஆமாம், இன்று இங்கு என்ன விசேஷம்? திணைப்புறம் காக்க வள்ளியை அனுப்பி வைக்கும் திருநாள். ஆமாம், வள்ளியா? அது யாரப்பா? அதோ அவள்தான் சுவாமி, என் மகள் வள்ளி. நாராயண, மகாலட்சுமியின் மகளைப் போல இருக்கிறாளே. நம்பிராஜா, உனக்கு 7 ஆண் மக்கள் தானே? இவள் ஓஹோ, உங்களுக்கு தெரியாதா சுவாமி? ஒரு நாள் நாங்கள் திணைப்புறம் சென்றிருந்த சமயம் திடீரென்று ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஓடிப்போய் பார்த்தோம். அங்கே வள்ளிக்கிழங்கு குழியில் கண்ணு கட்டிய தூரம் யாரையும் காணோமே. ஆமா, இந்த குழந்தை இங்கே எப்படி வந்தது? இந்த குழந்தையிடம் தெய்வாம்சம் இருப்பதாக என் அந்தராத்மா கூறுகிறது. இனி இவன் நம்முடைய மகன் அழகி என்று பெயர் வைக்கலாமா? வேண்டாம், பள்ளிக்கொடி அருகே கிடைத்ததால் வள்ளி என்றே பெயர் வைப்போம். பொருத்தமான பெயர். வள்ளி கொடி போலவும் இருக்கிறார், வள்ளி கிழங்கு போலவும் இருக்கிறார். நம்பிராஜா, இந்த அழகிக்கு பொருத்தமான அழகனை எங்கே தேடுவது? எங்கள் வேடர் குலத்தில் எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்களே. வேடன் வருவானோ இல்லை வேலனே வருவானோ? யார் கண்டார்கள்? உனக்காகவே ஒரு கனி காத்திருக்கிறது. போதும் சுவாமி, போதும். ஒரு முறைதான் ஞானப்பழத்தை கொண்டு வந்து என்னை பழனிமலைக்கு போக வைத்தீர். இப்போது மறுபடியும்? முருகா, இது ஒரு அபூர்வமான கனி. அப்படி என்ன தேவலோகத்தில் இல்லாத கனி? உண்மையை சொல்லிவிடுகிறேன், இங்கு வேறு யாரும் இல்லையே. அது கனி அல்ல முருகா, கன்னி. கன்னியா? ஆம், அந்த பருவச்சிட்டை பார்த்ததுமே அது உன்னிடம் இருக்க வேண்டியது என்று தீர்மானித்து விட்டேன். என்னிடம்தான் தேவயானி இருக்கிறாளே. அவள் உன் இடம் இருக்கிறாள், இவள் உன் பலம் இருக்கட்டுமே. பாவம், அந்த பெண் உன்னை நினைத்தே ஏங்கிக் கொண்டிருக்கிறாள். அப்படியா? ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னால் உடனே புறப்பட பார்க்கிறாயா? புறப்பட்டே விட்டாயா? இனி நான் தடுத்தாலும் நிற்கவா போகிறாய்? ஐயோ, தேவயானைக்கு இது தெரிந்தால் வள்ளிமலைச்சாலில் இருக்கும் அந்த பெண்ணை பற்றி ஏன் கூறினீர்கள் என்று என்னை அல்லவா கோபிப்பார்கள். ஓ, வள்ளிமலைச்சாரலா? பார்த்தாயா, அவள் திணைப்புணத்தை காத்துக் கொண்டிருக்கும் இடத்தின் பெயரை கூட சொல்லுகிறாயே. திணைப்புணத்தில் இருக்கிறாளா? என்ன விந்தை! அந்த வள்ளி திணைப்புணத்தில் இருப்பது உனக்கு எப்படி தெரியும்? அவள் பெயர் வள்ளியா? முருகா, நீ சரியான ஆள், பெயரை கூட தெரிந்து வைத்திருக்கிறாயே. எதற்கும் அந்த பெண்ணை பார்த்து விட்டு வருகிறேன். நாராயண் நாராயண். விக்னேஸ்வரா, நீ இருப்பதை கூட லட்சியம் செய்யாமல் உன் தம்பி போகும் வேகத்தை பார்த்தாயா? சிறுவன் தானே. அதனால் பெண் பார்க்க போவதை கூட உன்னிடம் சொல்லாமல் போக வேண்டுமா? என்ன? யாரோ வள்ளியாம் வள்ளிமலை சாரலில் திணைப்புணத்தில் இருக்கிறாராம். இதெல்லாம் முருகன் சொல்லிதான் எனக்கே தெரியும். அப்படியா? அண்ணா அண்ணா என்பதெல்லாம் வெறும் பேச்சோடு சரி. உன்னை வணங்கி ஆசியை பெற்று சென்றிருந்தால் ஒரு குண்டகமும் இல்லாமல் வள்ளியை மனம் புரியலாம் அல்லவா? ஆமாம். நீ சொல்லுவதை பார்த்தால் முருகன் உன் உதவியை கேட்டு வரும் வரையில் அவன் முயற்சிகளுக்கெல்லாம் குண்டகம் செய்வாய் போல் இருக்கிறதே. நாரதா, முருகனை நீ மன்னிக்க மாட்டாய். என்னவோ செய், நீ ஆயிற்று, உன் தம்பி ஆயிற்று, எனக்கே ஒரு ஒம்பு. நாராயண்.
நீ திருடினால் ஓடிப்போ பர 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 அடி என்ன அடங்கிது ஆலோலங்கிளிசோ ஆலோலங்கிளிசோ வெத்தல கிளியே சொல்லாதே வெளியே ஓடி வா நீ திருடினால் ஓடிப்போ வெத்தல கிளியே சொல்லாதே வெளியே ஓடி வா நீ திருடினால் ஓடிப்போ பர 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 அடி என்ன அடங்கிது ஆலோலங்கிளிசோ ஆலோலங்கிளிசோ வெத்தல கிளியே சொல்லாதே வெளியே ஓடி வா நீ திருடினால் ஓடிப்போ பர 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 அடி என்ன அடங்கிது ஆலோலங்கிளிசோ 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 நாராயண நாராயண. சரவணா, நான் சொன்னது சரியாக இருக்கிறதா? இல்லை, பழக்குவியல் என்று வர்ணித்தீரே, பாதிதான் உண்மை. இவள் ஒரு மலர் குவியல், மொத்தத்தில் பேரழகு குவியல். முருகா, அந்த அழகை அவ்வளவு சுலபமாக நெருங்க முடியாது. கட்டுக்காவல் அதிகம். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். எச்சரிக்கை செய்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். புறப்படட்டுமா? இன்னுமா போகவில்லை? நாராயண. முருகா, இன்னும் எத்தனை காலத்திற்கு என்னை இப்படி ஏங்க வைக்கப் போகிறாய்? வேடர் குலத்தில் பிறந்துவிட்டு வேளாணை மணக்கப் போகிறேன் என்றால் இது என்ன நடக்கிற காரியமா? நிச்சயம் நடக்கும். முருகன் என்னை தேடி கட்டாயம் வருவார். வளையலோ வளையல், இதோ வந்துட்டாரே முருகன். வளையல் வாங்குறையோ வளையல், அருமையான வளையல். கூப்பிட்டீங்களா? பருவ பெண்கள் போட்டுக்கிட்டா உருவத்துக்கே ஒரு தனி மெருகு வந்துடும். சரி சரி, கதை அழைக்காதீங்க, உட்காருங்க. உட்காருங்க அண்ணா. உட்கார் வள்ளி. வள்ளி, கையை நீட்டு. மயிலு, இந்த வளையல போடு. ஏயா, நீ போடுறது இல்லையா? இல்லைங்க, சின்ன பொண்களை நான் தொடறதில்ல.
ஆஹா, நான் பிடிக்க வேண்டிய கையம்மா இது? அந்த முருகப்பெருமான் பிடிக்க வேண்டிய கையல்லவா இது? என்ன இது சின்னதா போயிடுச்சு? இரு, வேற கொடுக்கிறேன். இத போடு. இணைப்பனும் காக்க வேண்டிய பொன்னாமா நீ மயில் மீது அமர வேண்டிய புண்ணியவதி அல்லவா? என்ன சொல்ற? இது அதிகம் பிரசங்கி. அப்படித்தான் எதையாவது பேசும். மயிலு, பேசாம வளையல போடு. என்னால முடியல, எல்லாம் சின்னதா போகுதே. செட்டியார, நீங்களே போடுங்க. சரி போடுறேன். வயசு பொண்ணாச்சேன்னு பார்த்தேன். கையடியா? என்னமோ சின்ன பொண்ணுங்களை தொட்டதே இல்லன்னு இப்ப கை எங்கேயோ நீடுதே. வளையல உடையாம போடணும்ல, அதுக்காக பக்குவமா தான் போடணும். யாரது? ஓஹோ, வளையல்காரரா? முதல்ல மூட்டையாவது காட்டு. எனக்கு பிடிச்சதான் என் தங்கச்சி போடணும். அடடே அண்ணனா, வாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் போடணுமா? அதுக்கு என்ன, போட்டுடுறேன். இதோ பாருங்க. என்னடா இது, வெறும் துணியா வருது? என்னையா ஒரு வளையல கூட காணோம்? மூட்டை மாறி போச்சுங்க. நாளைக்கு புதுசு புதுசா தினுசா கொண்டாரேன். உன்னை பார்த்தா உண்மையான வளையல்காரரா தெரியலையே. ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. வஞ்ச கண்டத்தோட வந்தவன். போ இங்க இருந்து, போயிடு. மயிலு, போகலாம். பள்ளியம்மா, மறுபடியும் வருவோம். வாங்க அண்ணே, போலாம். நாராயண நாராயண. முருகா, என்ன இது? உன் அழகு முகத்தில் ஆழ்ந்த சிந்தனை தெரிகிறதே. ஆம் நாரதரே, வள்ளியை சந்திக்க எல்லா கதையும் எனக்கு தெரியும். எப்படி ஒளிந்து நின்று பார்த்தீரா? இல்லை இல்லை, ஒதுங்கி நின்று பார்த்தேன். ஆமாம், உன்னிடமே மாய வித்தை காட்டுபவர் யாராக இருக்க முடியும்? இது வித்தை அல்ல, சோதனை. என்ன சோதனையா? உன்னை சோதிக்கவும் ஒருவர் உண்டா? ஏன் இல்லை, என் அண்ணன் விநாயகர் இருக்கிறாரே. வள்ளியை சந்திக்க சென்ற போது அவரிடம் சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டேன். அதனால் கோபம் இருக்கும். அண்ணனை மதிக்க வேண்டியதுதான். அதற்காக காதல், சரசம் இதையெல்லாமா ஒரு தம்பி சொல்லிக் கொண்டிருப்பான்? இல்லை நாரதரே, அண்ணனின் ஆட்சியை பெற்றுக் கொண்டு போயிருந்தால் எல்லாமே தடையின்றி நடந்திருக்கும். இப்போது மட்டும் என்ன, நீ கல்யாணமா செய்து கொண்டாய், தம்பதி சமேதனாய் வந்து ஆட்சி பெற. நாரதரே, ஞானத்துக்காக உன் அண்ணனை வணங்கு, தவறில்லை. காதலுக்காக வணங்குகிறேன் என்கிறாயே, காதலுக்கும் அந்த உருவத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? நாரதரே, இந்த கோபம் தான் வேண்டாம் என்கிறேன். இதை பாரு முருகா, இம்மாதிரி விஷயங்களில் ஆரம்பத்தில் சோதனைகள் ஏற்படுவது சகஜம்தான். அதற்காக அவசரப்பட்டு ஆணை முகத்தானிடம் சென்று விடாதே. எல்லாமே உம் விருப்பப்படிதான் நடக்கிறது. எது? வள்ளியின் கை பிடித்தது, மெல்ல தடவியது, வளையல்கள் போட முயன்றது, இதையெல்லாம் நானா உனக்கு சொல்லிக் கொடுத்தேன்? நாரதரே, நாராயணா நாராயண. ஆஹா, மான் கிடைத்து விட்டது. யார் நீர்? என்ன இது? அன்பு. அன்பா? அம்பு என்றே. அது தெரிகிறது. இதை என் மீது என் தொடுக்கிறேன். உன்னை மான் என்று நினைத்து விட்டேன். என்ன உணர்கிறேன்? மன்னிக்க வேண்டும், அம்மானை தேடி வந்தேன். எம்மானை? என்மானை? இங்கு நீர் தேடி வந்த அம்மான் இல்லை. என்னிடம் வேடிக்கை பேச நீர் என் அம்மான் அல்ல. அப்படி சொல்லாதே. நீர் அருகில் வராதே, நான் நெருப்பேன். என்னை நீர் என்றாய், உன்னை நெருப்பு என்கிறாய். நெருப்பை நீர்தானே அணைக்கும். எச்சரிக்கை செய்கிறேன், மரியாதையாக இங்கிருந்து போய்விடும். நான் போவதற்காக வரவில்லை. ஓ, புரிகிறது. கையில் அம்பு, செய்கையில் வம்பு, சொல்லில் கரும்பு, கண்ணிலோ குறும்பு. உண்மையில் நீர் வேடனா அல்ல இது வேடமா? உன் சந்தேகத்தை
நான் தெளிய வைக்கிறேன். முதலில் உன்னை தெளிய வைத்துக்கொள். பித்தம் தலைக்கேறி இருக்கிறது. இருக்கும். என் அப்பனே ஒரு பித்தன் தானே. கையை விட. பெண்களை கைவிடக் கூடாது என்பது பெரியோர் வாக்கு. நான் கத்துவேன். இதுவரை மட்டுமல்ல, மெதுவாகவா பேசினாய். விட கையை. விட. அண்ணா! அம்மா! வள்ளி, வள்ளி. விடு. விடு என்னை. நான் அப்பாவை கூப்பிடுவேன். கூப்பிடு. அப்பா! அண்ணா! அப்பா! இந்த முரடன் என்னை இங்கேதானே இருந்தான். அதற்குள் எப்படி மறைந்தான்? இந்த மரம் முன்பு இங்கு இல்லையே. திடீரென்று தோன்றியிருக்கிறது. மாய மரமோ? எதுவா இருந்தால் என்ன, இந்த மரத்தை வெட்டி தள்ளுங்க. என்ன, மரத்திலிருந்து ரத்தமா? இது ஏதோ அபூர்வ சக்தி வாய்ந்த மரமாக இருக்கும். இதை வெட்ட வேண்டாம். அப்பா, எனக்கு அஞ்சாதே வள்ளி, இந்த மரம் உனக்கு நிழல் தந்து உதவும். நீ குடிலுக்குள் போ. வாருங்கள், போகலாம். பெண்ணே, நீ இன்னுமா போகவில்லை? தோளில் என்ன? ஒரு மூடன் என்னை வெட்டி விட்டான். இந்த காலத்தில் இறக்கப்படுவது கூட தவறு. எழுந்திரம். வலிக்கிறதே. கட்டு போட வந்தால் கட்டி பிடிக்கிறீரே. கட்டு போடுவதற்கு பதிலாக என்னை கட்டி போடேன். கயிறு எடுத்து வரட்டுமா? உன் ஆசை கயிற்றால் என்னை கட்டக்கூடாதா? முடியாது. ஏன் பெண்ணே? என் ஆசையும் நேசமும் வேறு ஒருவரிடம். யார் அவன்? நினைக்கும் போதே நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது. அவர் வீரத்தின் விளைநிலம். அவரே அழகு, அவரே இளமை, அவரே தமிழ். என்னும் நான் என்ன கதையா சொல்கிறேன்? கதை வேண்டாம். அவர் யார் என்று சொல். அவர் அவர் வள்ளி! வள்ளி! ஒரு வினாடி பொறுத்திருக்க கூடாதா இந்த செடி? பார்க்கலாயா? இந்த வயசுல ஆசை வந்தா ஏமாறவும் தயாராத்தான் இருக்கணும். யானையை வரவழைப்பேன். நிச்சயமா உன்கிட்ட ஓடி வர மாட்டேன். பார்க்கலாம். நல்லா பாரு. விக்னேஸ்வரா,
வள்ளி. நீங்களா? கார்த்திகேயா, இது கனவல்லவே? இல்லை வள்ளி. பெருமானே, வருகிறார்கள். அஞ்சாமல் போ. உரிய நேரத்தில் வந்து உன்னை ஏற்றுக்கொள். வள்ளி, உடனே புறப்படு. நாளையே உனக்கும் பச்சைமலை அரசனுக்கும் திருமணம். என்ன, எனக்கும் பச்சைமலை அரசனுக்கும் நாளையே திருமணமா? வேண்டாம்பா, வேண்டாம் இந்த அவசர திருமணம். வேண்டாமா? கேட்டாயா அவள் பேச்சை? பச்சைமலை அரசனை அடைவதற்கு இவள் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? உடனே அவளுக்கு எடுத்து சொல். வள்ளி, உரிய காலத்தில் உன்னை தகுந்த மணவாளனிடம் ஒப்படைப்பது எங்கள் கடமை அல்லவா மகளே? அப்பா சொற்படி தாமதியாமல் புறப்படம்மா. ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பதென்றே தெரியவில்லை அம்மா. எனக்கு இதை விட பெரிய பாக்கியம் காத்திருக்கிறது. எனக்கு இந்த திருமணம் வேண்டவே வேண்டாம். திணைப்பணத்தில் இவள் புத்தி பேதரித்திருக்கிறது. இப்போதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஏதோ காற்று சங்கை இவள் உடலில் புகுந்து சித்தத்தை சிதறடித்திருக்க வேண்டும். எல்லாம் சரியாகிவிடும். வள்ளி, புறப்படமா. உடனே புறப்படு. வாமா, வா வள்ளி. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் மகளே. அமருங்க சுவாமி. நிறுத்துங்கள். அழகான சேவல், அதை பிடியுங்கள். அழத ஆமா, ஒண்ணு அழைச்சிக்கோங்க. சீக்கிரமா வள்ளியை கூட்டுவாங்க. என்ன விடுங்க, என்ன விட்டுடுங்க. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். என்ன விட்டுடுங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், வேண்டாம். கந்தனை தவிர நான் வேறு யாருக்கும் மாலையிட மாட்டேன். வேறு யாருக்கும் மாலையிட மாட்டேன். கந்தனா வருவா, உனக்கு மாலையிட. பேசாமல் வா. ஓமா, முருகா, முருகா. நம்பிராஜா, என்ன இதெல்லாம்?
போட. மாப்பிள பொண்ணு கட்டுல சீக்கிரமா தாலியை கட்டுங்க. என்ன இது? யாரடா நீ? யாரோ போலி மாப்பிள்ளை, பிடியுங்கள் இவனை. ஏ மாயாவி, உன் மாயமந்திரம் என்னிடம் பலிக்காது. என்னை போல் மாறு வேஷத்தில் வந்து வள்ளிக்கு தாலி கட்டுகிறாயா? இந்த பச்சைமலை ராஜாவை என்னவென்று நினைத்துக் கொண்டாய்? என்னப்பா இது? இவன் தாலியை கட்டிட்டா, இப்போ ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். நம்பி ராஜா, இதுல யாருப்பா பச்சைமலை ராஜா? எனக்கு ஒன்றுமே புரியல, தலை சுத்துது. நான் வணங்கும் முருகன் மேல் ஆணையாக சொல்லுகிறேன், நான் தான் உண்மையான பச்சைமலை ராஜா. பாருங்கள். ஆமா, உண்மைதான். நீதான் பச்சைமலை ராஜா. முருகா, முருகா, எங்கள் குலதெய்வமே, தேவமங்கையர் பலர் இருக்க இந்த வேடுவர் குலத்து பெண்ணை தேடி வந்து மாலையிட்டாயே, உன் திருவுள்ளத்தை எப்படி போற்றுவதென்றே தெரியவில்லையே. நம்பிராஜா, செல்வத்தை பார்த்து சிறப்பளிப்பது மனித செயல், உள்ளத்தை பார்த்து உயர்வளிப்பதுதான் தெய்வத்தின் கடமை. என் மீது உண்மையான பக்தி கொண்டால் அவர்கள் எங்கிருந்தாலும் தேடிச் சென்று திருவருள் புரிவேன். வடிவேலா, வள்ளி தெய்வயானையோடு தாங்கள் எழுந்தருள போகும் தலம் ஏதும் இல்லா? காஞ்சிக்கு அருகில் உள்ள குன்றத்தில் கோயில் கொள்வோம். எம்மை தரிசிக்க எண்ணி அம்மலையில் கால் வைப்போரின் பாவங்கள் உடனே தணியும். அதனால் அது திருத்தணிகை என வழங்கி வரும். வள்ளி தெய்வானையுடன் வரம் கொடுக்கும் முருகனின் தணிகை மலையை தரிசித்து வலம் வருவீர். வலம் வந்தால் நோய் தணியும். உடல் நலமும் மனநலமும் ஒருங்கே விளங்க திருத்தணிகையும் சென்று வா மகனே. இப்பொழுதே செல்கிறேன் அம்மா. நான் மாட கூடலிலே மீனாளை கண்டு நலன் சேர திருத்தணிகை மலை மீது சென்று தேனூரும் அமுதமகள் வள்ளி தேவியானையுடன் குமரன் திருவடிகளையும் வணங்கிவிட்டு வருகிறேன். நில் மகளே, மங்களப் பேறு பெற்று உடல் நலமும் கிட்டுவிட்டால் வாழ்வு சுகமாகும், உண்மைதான். ஆனால் எல்லோருக்கும் வேண்டுமே செல்வம், அதை கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எங்கே அம்மா? யாரம்மா அது? மேலாப்பு விரித்தாற் போல் மேகங்கள் கூத்தாட, நூல் போல பனி விழுந்து குளிர் காற்று விளையாட, திருமலையில் குடிகொண்ட ஸ்ரீனிவாசன், அவன் திருமார்பில் குடிகொண்ட மகாலட்சுமி, திருச்சானூர் கோயில் கொண்ட அலர்மேலும் மங்கை. அவர்கள் திருமண கதை சொல்கிறேன். மண்ணுலகின் நலன் நாடி கண்ணுறங்க நேரமின்றி யாகம் புரிந்தார்கள் காசிவர், பிருகுமுனி போன்றோர். அந்த யாகத்தின் யோகத்தை ஸ்ரீமன் நாராயணனுக்கு அளிப்பதற்காக பிருகுமுனிவர் வைகுந்தம் நோக்கி புறப்பட்டார். அப்போது வைகுந்தத்தில் நான் வந்திருக்கிறேன். என்னை புறக்கணித்து விட்டு பூஜையா பூஜை? மிருகமுனிவரே, தாங்களா என்னை உதைத்தது ஏதோ ஒரு தாமரைப்பூ என் மார்பில் விழுந்தது போல் இருந்தது. ககனமெல்லாம் அலைந்து வந்த இந்த கால்கள் வலிக்குமே. பிரபு, புதைக்கும் காலுக்கு முத்தமா? அபச்சாரத்திற்கு உபச்சாரமா?
பக்தர்களின் பாத தூளிகைகளை தாங்கள் பூஜை செய்யும் போது அதன் புனித மரியாதை எட்டி உதைத்தாரே பிருகமுனிவர், இவருக்கா இந்த உபசரணை? எந்த இதய கமலத்தில் நான் வாழ்கிறேனோ அதையே எட்டி உதைத்து விட்டார். இனி நான் அங்கேயும் வாழ முடியாது, இங்கேயும் வாழ முடியாது. தேவி, உங்கள் பக்தர்களுக்கே இனி நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள். இந்த பாவத்திற்கு விமோசனம் தேடி நான் பூலோகத்தில் தாம் செய்ய போகிறேன். என்னை மன்னியுங்கள். பூவுலகம் காக்கும் யாகம் நடந்தது. யாகத்தின் பலனை அளிக்க யான் இங்கு வந்தேன். ஆத்திரம் கண்ணை மறைத்து விட்டது. ஆத்திரம் சாத்திரத்தை இழக்கலாம், மகாலட்சுமி தன் மரியாதை இழக்க முடியாது. பூலோகத்தின் நன்மையை பற்றி பூலோகத்தில் சிந்திக்கலாம். தேவி, தேவி, தேவி. பூமாதேவி சோர்வுற்றிருக்கிறாள். அவள் புன்னகை மங்கிவிட்டது. செல்வம் கொடிக்கும் திரு மண்ணிலே செப்ப உண்ணாத துயரம் சூழ்ந்திருக்கிறது. வற்றாத நதிகளும் வளமான நிலமுமாய் இம்மண்டலம் மாறும் வரை நாராயணன் விண்ணை மறப்பான், மண்ணில் இருப்பான். எம் பெருமானே, நாடு செழிக்க வேண்டும், நல்லோர்கள் வாழ வேண்டும், வீடுகள் தோறும் மங்கள விளக்குகள் எரிய வேண்டும். மண்ணுலகின் நல்வாழ்விற்காக பல்வேறு அவதாரங்களை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். இந்த மகாலட்சுமியின் வேண்டுகோளுக்கிணங்க இப்பொழுது பிரம்மதேவனே பசுவாகவும் சிவபெருமானே கன்றாகவும் அவதரித்திருப்பது 7 உலகங்களின் சுகமான எதிர்காலத்தையே குறிக்கிறது. திருமகளும் கலைமகளும் திருவடி பணியும் சிவபெருமானே பிரம்மதேவா. மண்ணுலகின் நீதி தவறாமல் ஆட்சி புரியும் சோழ மன்னரிடம் உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறேன். உங்களுக்கும் சம்மதம் தானே? சுவாமி, 2 தினங்களாகவே எனது 2 கண்களும் துடிக்கின்றன. எந்த நேரத்திலும் நான் இந்த உலகத்தில் இல்லாதது போல் சிந்தனை வருகிறது. மலையிலே உள்ள மகிழ மலர்களில் புதுவாகம் வருகிறது. குறிஞ்சி மலர்கள் காலம் தவறி மலர்கின்றன. சுவாமி, ஆசிரம வாசியார எனக்கு இந்த அனுபவம் புதிதாக இருக்கிறது. மாளிகா, கலியுகத்தில் ஒரு அதிசயம் தோன்றிவிட்டது. யுக பிரளயம் ஒன்று நிகழ இருக்கிறது. காரணங்களோடு சில காரியங்களுக்காகவும் அவதாரம் எடுக்கும் ஸ்ரீமன் நாராயணன் இப்போது மானிட வடிவை ஏற்றுக்கொண்டு விட்டான். அவன் வடிவம் மாறினால் நதி மாறும், கடல் மாறும், மலை மட்டும் மாறாதா என்ன? என்ன சுவாமி சொல்லுகிறீர்கள்? யசோதா. சுவாமி, தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? யசோதை வகுடாதேவியாக பிறக்க முடியுமானால் கீதாச்சாரியன் ஸ்ரீகிருஷ்ணன் மீண்டும் பிறக்க மாட்டானா என்ன? சுவாமி, என் மனம் எங்கோ செல்கிறது. அது எங்கே செல்லும்? முன்பு புற்றிலிருந்த பாம்பு கடலுக்கு சென்றது. இப்பொழுது கடலில் இருக்க வேண்டிய பாம்பு புற்றுக்கே வந்து விட்டது.
இப்படியா சமாச்சாரம்? கண்ணுக்குட்டி கூட பால் கொடுக்காம புத்துல கொண்டு போய் பாலை சுரக்குத. இரு சொல்றேன், கருணையா கருணை. பாவி, தாயை கொல்லும் பாவத்திலும் பெரிய பாவம் பசுவை வதைப்பது. அதைவிட பெரிய பாவம் அது செய்யும் தருமத்தை தடுப்பது. நீ பசுவை அடித்தாய், பாவத்தை சுமந்தாய், என்னையும் தாக்கி புண்ணை உண்டாக்கினாய். மண்ணில் உன் உருவம் மாறி மனிதனும் நிலை மாறி மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையே நீ பேயாய் அலைவாயாக. தாயே, நீங்கள் யார்? நானா? நான் இந்த வனத்திலும் நந்தவனத்திலும் உலாவி வரும் ஒரு சன்னியாசினி. நான் இந்த வனத்திலும் உலாவக்கூடியவர். ஆனால் இப்போது சொந்த வனம் இல்லாமல் தடுமாறும் ஒரு தரித்திர நாராயணன். மகனே, உன் நெற்றியில் என்ன காயம்? தாயே, இது ஒரு மானிடன் செய்த மாயம். யாரும் இல்லையா உனக்கு? ஒரு பேரும் இல்லையே எனக்கு. மகனே, என்னுடன் வந்து தங்கியிரு. தாய் அழைத்தால் செய்வர தடையென்ன? இது என்ன சிரிப்பு? திரேதாயுகத்து சிரிப்பு.
ருத்ராட்சத்தை இழந்த அந்த தரித்திர நாராயணனுக்கு நாம் பெண் தர மாட்டோம். என்ன சுகர்முனிவரே, சரிதானே? முற்றிலும் தவறு மன்னா. மற்றவர் பேசலாம், கற்றவர் பேசலாமா? பெற்றவன் பேசுகிறேன். உற்றவர் பெண் கேட்டால் உன் வார்த்தை சரியே. உலகளந்தோன் கேட்கிறார். உலகளந்தோன் மண்ணளக்க வந்த பின்பு மண்ணளப்பவர்கள் பொன்னளக்காமல் விடுவார்களா? பொன்தானே வேண்டும். என்ன உங்கள் தேவை? 1 கோடி ராமனிஷ்காம பொற்காசுகள். கோடிதானே, தேடி வருகிறேன். கோடி வரும் பொழுது நீங்கள் தேடி வர வேண்டிய தேவையில்லை, நாங்களே நாடி ஓடி வருவோம். சென்று வருகிறேன். நலம். பூலோகம் பொன்னை கொண்டுதான் பெண்ணை நிர்ணயிக்கிறது. பொண்ணுக்கு மரியாதை போகும் பொழுது பெண்ணுக்கு மரியாதை தானே வந்துவிடும். அதுவரை இதுதானே உலக நியாயம். என்ன செய்தி? மாப்பிள்ளை வீட்டார் வந்துவிட்டாரா? மன்னரை சம்மதித்து விட்டாரா? நாள் பார்க்க நிமித்திகள் வருகிறாரா? திருமணம் இந்த திங்களா அடுத்த திங்களா? மன்னரிடம் உங்களை பெண் கேட்க வந்தார் பகுலாதேவி. மன்னர் என்ன சொன்னார்? ஒரு கவலைக்குரிய செய்தி. அப்பாவை தெரியாதா உங்களுக்கு? 1 கோடி ராம நிஷ்காரம் கொடுத்தால்தான் பெண் கொடுக்க முடியும் என்று கண்டிப்பாக சொல்லியிருந்தார். கொடுப்பார்களா அவர்கள்? இருப்பிருந்தால் கொடுப்பார்கள். வந்திருப்பது தரித்திர நாராயணன், எப்படி கொடுக்க முடியும்? அப்போது இந்த திருமணம் பெண் தயாராக இருக்கிறார். பொன் வர வேண்டுமே, என்ன செய்வது? எனக்கு சிரிப்பு வருகிறது. பூலோகத்தில் வரதட்சணை தான் கேட்பார்கள். என் தந்தை ஸ்ரீதட்சணை கேட்கிறார். இனிமேல் நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும்? பெற்றவர்கள் எனக்கு சூட்டிய ஆபரணத்தை தந்து விடுகிறேன். அவர்கள் மற்றொரு பெண்ணை பெற்று போட்டுக் கொள்ளட்டும். ஸ்ரீமன் நாராயணன் எங்க இருக்கிறாரோ அந்த வாயிலில் சென்று தவம் இருக்கிறேன். என்னம்மா இதெல்லாம்? பார்க்கடல் நாயகனுக்கு பொன் கிடைக்கவில்லையா? அதில் பாதியாவது தேர்மா நீங்கள் போட்ட நகையில் என்று பாருங்கள். நான் கேட்கவில்லையே உன்னிடம். கேட்டீர்களாமே, பகுலா தேவியிடம். மன்னன் மகளை மணப்பதற்கு தகுதி வேண்டாமா? மன்னருக்கு பணம் தேவை, மகளுக்கு மணவாளன் தேவை, சொன்னபடி செய்வதற்கு வசதிகள் தேவை. இவையெல்லாம் எங்கோ எப்படியோ பிறந்த இருவருக்கு திருமணம் பேசும்போது இல்லையா? அப்பா, எனது மனோதர்மத்தில் ஸ்ரீமன் நாராயணனே மணவாளன். யுகங்கள் தோறும் அவர் எனக்காகவே அவதாரம் எடுக்கிறார். பூர்வ ஜென்ம பந்தத்தில் நாயகனும் நாயகியும் செய்து கொண்ட முடிவை தாயும் தந்தையும் மாற்ற முடியாதப்பா. என் மகள் என்னை மீறுகிறாளா? என் தந்தை என் தர்மத்தை மறுக்கிறாரா? பெண் கேட்பது தரித்திர நாராயணன். மனைவியாக விரும்புவது மகாலட்சுமியின் பிரதிபிம்பம். பத்மாவதி, வீணாக கற்பனை வளர்த்துக் கொள்ளாதே. கட்டளைகளை அரசாங்கத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். அவர் ராமரானால் நானே சீதை, அவர் பரந்தாமன் என்றால் நானே பாமா. இப்பொழுது மண்ணுலகில் வந்திருக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு நானே பத்மாவதி. மனம் இருந்தால் மனம் முடியுங்கள், இல்லை என்றால். மகளே, காலமும் விதியும் அதே கடிக்கும் என்றால் அதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். ஆனால் ஒரு தந்தை செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யாமல் இருக்க மாட்டேன். கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன், முடிவை அவரிடம் விட்டிருக்கிறேன். அதுவரை சற்று பொறுமையாக இரு. எது நியாயம் என்பதற்கு பொது நியாயம் சொன்னான் ஆகாசராஜன். இதில் ஒன்றும் தவறில்லையே. சீர் வந்தால் பேர் வரும், வெறும் பேர் வந்தால் யார் வருவார்கள்? ஆமா, 1 கோடி பொண்ணுக்கு எங்கே போவது? மைத்துனர் பரமசிவனிடம். சுடுகாட்டில் 1 கோடி ஏது? பிரம்மதேவனிடம். அவருக்கு உயிர்களை சிருஷ்டிக்கத்தான் தெரியும். பின்ன என்ன கள்ள நாணயம் தயாரிப்பதா? பூலோகத்தில் அதுவும் ஒரு கலைதான். அம்மா, சோறு வேண்டுமென்றால் விவசாயி நெருங்கு, பணம் வேண்டுமென்றால் பணக்காரன் நெருங்கு. யார் அவன்? தேவலோகத்தில் ஒரே பணக்காரன் குபேரன் தான். கேட்டால் கொடுப்பாரா? வட்டி தருகிறேன் என்றால் கட்டி கொடுப்பான். சரிதான், சரியான செட்டிதான் அவன். இப்பொழுதே போகிறேன், குபேரனை பார்க்கிறேன். சென்று வா, சென்று வா. மகனே, போகும்போது மகாலட்சுமியை பார்த்து விட்டு போ. காரியம் இடையூறு இல்லாமல் நடைபெறும். நல்லதம்மா. ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. சுவாமி, நான் அப்படி சொல்லலாமா? நீ எப்படி சொன்னாலும் உன் சொற்படி கேட்பவன் தானே இந்த நாராயணன். அப்படி இருந்துமா என்னை இப்படி விட்டு விட்டீர்கள்? எப்படியோ நாம் இருவரும் பூமிக்கு வந்து விட்டோம். என்னை கைப்பிடியில் அழைத்து போகவா? இல்லை, நான் கைப்பிடிக்கும் காலம் வந்திருக்கிறது. பாருங்க, அமருங்க. அடேடே,
குபேரனின் அரண்மனையில் சிவனும் பிரம்மாவும் பொருளிருக்கும் இடத்தில்தான் சிவனும் இருப்பார் போல் இருக்கிறது. இல்லை, நீ வரும் ஒலி கேட்டுத்தான் நான் வந்தேன். சிவன் வரும் ஒலி கேட்டுத்தான் நானும் வந்தேன். நீங்கள் மூவருமே வருவீர்கள் என்றுதான் நான் வசூலுக்கே போகாமல் இருக்கிறேன். நான் உன்னிடம் கடன் வாங்க வந்திருக்கிறேன். நாங்கள் சாட்சிகளாக வந்திருக்கிறோம். நீங்கள் எதற்கு? புஷ்கரணியும் அரசமரமுமே சாட்சிகளாக இருக்க போகின்றன. மெத்த சரி, எத்தனை கோடி வேண்டும்? அத்தனை கோடிக்கு என்ன, 6-7 பெண்களையா மணக்கப் போகிறேன். 1 கோடி வேண்டுமாம் ஆகாசராஜனுக்கு. தருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? நான் வட்டி வாங்க மாட்டேன். தொழிலுக்கே துரோகம் செய்கிறாய். இல்லை இல்லை, வட்டி பாக்கி நின்று கொண்டே இருந்தால்தான் வரவு வந்து கொண்டே இருக்கும். இதோ கடனோலை. யாரங்கே? ஸ்ரீனிவாச கல்யாணத்திற்கு 1 கோடி ராமநிஷ்காம பொற்காசுகளை கொடுங்கள். உத்தரவு. கடல் வாங்கி கல்யாணமா? தங்கம் வைரம் நவமணிகள் தவழும் மங்கள அணிமணிகள். தங்கம் வைரம் நவமணிகள் தவழும் மங்கள அணிமணிகள். பொங்கும் அழகு மங்கையர்கள் பொன்னை பொன்னால் அலங்கரித்தார். பொங்கும் அழகு மங்கையர்கள் பொன்னை பொன்னால் அலங்கரித்தார். தங்கம் வைரம் நவமணிகள் தவழும் மங்கள அணிமணிகள். செங்கண் நெடுமால் திருக்கோலம் திகழும் அழகு மணக்கோலம். செங்கண் நெடுமால் திருக்கோலம் திகழும் அழகு மணக்கோலம். குங்கும நிறத்து கோதை தன்னை குங்குமத்தாலே அலங்கரித்தார். குங்கும நிறத்து கோதை தன்னை குங்குமத்தாலே அலங்கரித்தார். சங்கமமாகும் நாயகனை தாய் தன் கையால் சிங்காரித்தாள். சங்கமமாகும் நாயகனை தாய் தன் கையால் சிங்காரித்தாள். திருமகளோடு குலமகளாய் திகழும் வண்ணம் அழகு செய்தாள். திருமகளோடு குலமகளாய் திகழும் வண்ணம் அழகு செய்தாள். மண்டலம் சுமக்கும் மாலவனை மகுடம் சுமக்க ஆணையிட்டாள். மண்டலம் சுமக்கும் மாலவனை மகுடம் சுமக்க ஆணையிட்டாள். 1000 கோடி ஹாரத்திக்கு ஆரம்ப ஹாரதி தாய் எடுத்தாள். 1000 கோடி ஹாரத்திக்கு ஆரம்ப ஹாரதி தாய் எடுத்தாள். தலைமகள் தாமும் மலைமகள் தாமும் கலைமகள் தாமும் அங்கிருந்து கன்னியை கண்டு அணிமணி சூடி புன்னகையாலும் பொலிவு செய்தார். புன்னகையாலும் பொலிவு செய்தார். வானமும் வையமும் மலர் தூவ வாரணம் அங்கே வாழ்த்துரைக்க சிவனும் மயனும்
கவிதை பொழிந்த பின்னே மன்னவன் அருகே மணவரையில் மங்கை அமர்ந்தாள் மலர் சூட. कंठे वर्षामि सुभगे संजीवन सरदां सदां धान्यं पवित्ररागं भूतं प्रदेशमायुः मालल्य धर्म शुभमस्तु शुभमस्तु. திருமாலே, நாராயணா, சீனிவாசா, வெங்கடாச்சலபதி, திருமல நாயக்கா, பூமிக்கு தரித்திர நாராயணனாக வந்த நீ இன்று சரித்திர நாராயணனாக ஆகிவிட்டார். சுவாமி, இந்த திருமலைக்கு வருவோர் தங்களை வணங்கிய பின்பே என்னை வணங்க வேண்டும். மனத்தால் உயர்ந்த மணிவண்ணா, சிரத்தால் தாழ்ந்த சிறியோனியா, என்னை மன்னித்தருள வேண்டும். பாவங்கள் உணரப்படும் போதே மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. பிருகு முனிவரே, சீனிவாசன் இந்த திருமலையில் எழுந்தருளியிருப்பதே தங்கள் கோபத்தால் தானே. முனி என்றாலே கோபம் என்றுதான் பொருள். கவலை வேண்டாம். இனி இந்த புண்ணிய பூமியில் ஒரு புனித சரித்திரம் படைக்கும். இந்த சேஷாச்சலத்தில், விஷபாச்சலத்தில், புஷ்கரணியில் நீராடி திருமறையில் திருமணம் முடித்து செல்வோருக்கு எல்லா சம்பத்துக்களும் உண்டாக வேண்டும். சீனிவாசா, உனக்காக பக்தர்கள் கொண்டு வந்து போடும் பொன்னும் பொருளும் குபேரனின் விருப்பத்தை நிறைவேற்றட்டும். உங்களுக்கு ஒரு பொன் வழங்கும் மனிதன் 100 பொன்களை அடைய அருள் புரிய வேண்டும். அப்படியே ஆகட்டும். மாங்கல்யம் வேண்டுவோர் மதுரைக்கு செல்லுங்கள். ஆரோக்கியம் வேண்டுவோர் தணிகைக்கு செல்லுங்கள். செல்வம் வேண்டுவோர் திருமலைக்கு செல்லுங்கள். மீனாளும் வள்ளியும் பத்மாவதியும் உங்களை காத்தருள்வார்கள். ஓம் நமச்சிவாய. ஓம் சரவண. ஓம் நமோ நாராயணாய.